நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம தீபிகா இருக்காங்களா, முழு போர்ஸோட ஒரு பக்கம் அவங்களோட ஹையர் ஆஃபீஸர் எல்லாருக்கிட்டையும் பேசின்னு இருக்காங்க. இந்த மாதிரி எப்படியாவது நான் வெண்பாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தகவல்கள் எல்லாமே ஒரு பக்கம் நான் சேகரிச்சுட்டா கூடிய சீக்கிரம், அதாவது இன்றைக்கி இல்லை நாளைக்கு நான் கைது செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக தீபிகா இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கண்டிப்பாக அரசு செய்யணும். ஒட்டு மொத்தமாக நம்ம ஏரியாவில் 10 குழந்தைங்க காணாமல் போயின்னு இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான் காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது நம்பகத்தரமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரே டைமில் ஒரு மந்த்துக்குள்ளே இத்தனை குழந்தைங்க காணாமல் போனதான் அது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பர்சனாக தான் இருக்கணும். இது எதுக்காக பண்ணுவாங்க, என்ன நோக்கத்துக்காக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியலன்றாங்க. உடனே பிளட் இந்த மாதிரி ரேர் பிளட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா குழந்தைங்களை நார்மலாக குழந்தை இல்லாதவங்களுக்கு விற்கிறதுக்குறான் இந்த மாதிரி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கான ஆர்டர் வாங்கிடுறாங்க. என்கவுண்டர் இருந்தாலும் போட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இது அடுத்து என்ன நடக்க போகுது, இதனால் பிரச்சனையாக வருமா இல்லை இது சாப்பிட்டா முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பிரியாணி எல்லாருக்கும் வாங்கி வந்து கொடுக்குறாங்க, எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வெண்பா நான் சாப்பிட மாட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதறி வெம்பி அழுந்துட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்மளுக்கு நிலைமை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துல வச்சாம் ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க. நம்ம மல்லியோட குழந்தை தனியே அறையில் அடைச்சிட்டாங்க. மல்லியோட குழந்தை கொஞ்சம் தனியாக எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடணும், எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை மாதிரியே ஒரு பக்கம் பிரில்லியண்ட்டாக யோசித்து சிந்திக்கிறதுனால அந்த இடத்துலேருந்து அவளை தள்ளி வைக்கணும். ஏன்னா அவளை இவங்க கூட வச்சா லாஸ்ட்டில் நமக்கு தான் அது ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து வெண்பாவை தனி அறையில் அடைச்சி வச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாமல், அம்மா என்னை காப்பாற்ற வரமாட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயத்தை பார்த்து கதறி வெம்பி அழுந்துட்டு இருக்காங்க நம்ம வெண்பா குட்டி. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சின்ன குழந்தைங்களை ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் சித்திரவதைப்படுத்துங்க, நீங்களாம் மனசு ஜென்மங்களா, ஒரு தாயை விட்டு பிரிய வச்சுக்கிறீங்களே, உங்களாலாம் என்ன பண்ணணும், உங்களால் நேரில் கட்சிங்களானா உங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியாதா அப்படின்ற அளவுக்கு ஒரு பக்கம் கோபம், ஆத்திரம், ஆவேசம் எல்லாமே வருது. என்னங்க பண்ணுறது, எல்லாமே ஒரு பக்கம் பொறுத்தார் பூமி ஆழ்வான்ற மாதிரி நமக்குள்ளே நம்ம போட்டு பொறுத்து போக வேண்டிய ஒரு நிலைமையில தள்ளப்பட்டிருக்கோம். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் ஒரு பக்கம் இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் எங்கிட்ட பேச ரகு, இவங்ககிட்ட நான் பேசவே பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்ல மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும், இருந்தாலும் இங்கே நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அது உனக்கு தெரியுமா, இங்கே நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அது உனக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாமல் நீ முட்டாள்தனமாக பேசினிருக்கா, மல்லி எந்த அளவு ரிஸ்க் எடுத்துன்னு இருக்கான்னு தெரியுமா, உன்னோட வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றணும், உன்னோட பொண்ணை காப்பாற்றணுன்றதுக்கோசரம் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாடுபாட்டுனிருக்கா, இதெல்லாம் உனக்கு தெரியாது, அவள் என்னடா தப்பு செஞ்சா, அப்படியே அந்த போட்டியில் கலந்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அதை ஃபஸ்ட்டு சொல்லு. உன் பொண்ணு, அதாவது அவள் பொண்ணு அவள் நினச்சதுனால ஒரே நோக்கத்தினால மட்டும்தான் அந்த போட்டியில் ஜெயிக்கணும், அவ ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையினால தான் இதெல்லாமே பண்ணா. இதுக்கு மற்றபடி எந்த ஒரு நோக்கமும் இல்லை, எல்லாமே மல்லி நல்லா தானே பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரகு கேட்க ஆரம்பிக்கிறா. உடனே விஜய் எதுவுமே பேச முடியும், இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு ஆல்ரெடி சொன்னால, பிரச்சனை எப்போ தான் வராமல் இருக்கும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு பக்கம் சண்டையை கிளற ஆரம்பிச்சிடறாங்க. உடனே தீபக் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சு, விஜய் சரி நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசார மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடாரு. இதுக்கப்புறம் கவலையே இல்லட்டாப்பா, இதுக்கப்புறம் ஆனந்தம் தான், இதுக்கப்புறம் கோடாங்கலம் தான், சந்தோஷம் தான், கொண்டாட்டம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அச்சை தூக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷத்துலேயே மெய் சிலிர்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. உங்களோட ஒரு கருத்து நமக்கு ரொம்பவே ஒரு பக்கம் இம்பார்ட்டண்டாகவும் இருக்குது, முக்கியமாகவும் இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் இந்த கதிரியசம், மறுபக்கம் நிஷா, ராஜேஸ்வரி இவங்க எல்லாமே சேர்ந்து விஜய் கிட்ட கங்க்ராச்சுலேஷன்ரா, இருந்தால் ஸ்வீட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அந்த விஷயம் தெரியுமா தெரியாதா, பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதான் உங்கள்கிட்ட மறைச்சிட்டாலா, என்னடா இது கொடுமை, புருஷங்கிட்ட தான் எல்லாம் சொல்லுவாங்க, உங்ககிட்டே மறைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மேலும் உஸ்பேத்தி விட்டு இருக்காங்க. ஏன்டி நீ எல்லாம் நல்லா இருப்பியா சொல்லு பார்க்கலாம், ஒரு குடும்பத்துக்குள்ளே சிக்கலை வைக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சிக்கல் மேலே சிக்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு அனுபவம் சித்திரம் அதை படித்து கொள்கிற அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை உண்டாக்கின்னு இருக்கேன். ஆல்ரெடி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பக்கம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேரும் ஒருத்தர் மல்லி புரிஞ்சுட்டு இருக்காங்க, ஆனால் விஜய் புரிஞ்சுக்காமல் இருக்காரு. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் போயின்னு இருக்கு. இந்த விஷயம் நம்ம எதுக்குள்ளே கரெக்ட் பண்ண போகிறோம், எப்போ இதை முடிய போகிறோம்னு சொல்லிட்டு தெரியறதுக்குள்ளவே நமக்கு ஒரு பக்கம் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து விடாமுயற்சி, நான் எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றுவேன், என் பொண்ணை காப்பாற்றாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்து வெண்பா இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் மல்லியை ஒரு பக்கம் அங்கேயே பிடிச்சி வச்சிடறாங்க. எவ்வளோ தைரியம் தான் இந்த இடத்துக்கு வந்துடும், கூட கூட்டின்னு போனாங்களே அவங்களே ஒரு பக்கம் தவடை மேலே அடி போட்டு உனக்கு இடம் கொடுத்தது தப்பாக போச்சு, அப்பப்போ ஒருவே சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லிட்டு காசு கொடுத்தா நீ இப்போ வேற ஆளை கூட்டின்னு நீ தனியாக பிஸ்னஸ் பண்ண பார்க்குறியா, அந்த அளவுக்கு ஆளாயிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களோட குழந்தை தொலைஞ்சிச்சு, ரொம்ப கதறி அழுந்துருந்தாங்க, பார்க்கவே பாவமாக இருந்துச்சு, அதனால தான் அப்படி பாவமுனியும் பார்த்துருந்தா இது வரைக்கும் உங்கள் வீட்டில் கஞ்சி குடிச்சுன்னு இருந்துப்பேன், அந்த அளவுக்கு காசு வந்திருக்குமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒவ்வொரு கேள்வியும் ஒரு பக்கம் சுருக்குன்னு இருந்தாலும் இதுக்கு மேலே இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் விட ஆரம்பிக்கிறேன். உன் டைலாக் எல்லாம் கேட்டு
புளிச்சு போச்சு, இதுக்கப்புறம் டைலாக் எல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பேசுகிறோங்க, நான் என்ன சொல்ல போகிறோம் அதை தான் நீ கேட்கணும், நீ கேட்டு அதுபடி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பதட்டத்தோட பயத்தோட தான் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க, பார்ப்போம். வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போக போகுது. இதுக்கப்புறம் என்னென்ன சித்தரிக்க போகிறாங்க, என்னென்ன பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறாங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம விஜய் வந்து மனசார மன்னிப்பு கேட்டு மனசுக்குள்ள மல்லி நீ வந்தால் எனக்கு சந்தோஷம் தான், இதுக்கு மேலே உங்கள்கிட்ட நான் சண்டை போட மாட்டேன், நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மனசார மன்னிப்பு கேட்டுன்னு இருக்காரு. இது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் நம்ம மல்லி வருவாங்களா, திரும்ப ஒன்று சேருவாங்களா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, இந்த ராஜேஸ்வரி மறுபக்கம் ரஞ்சிதம் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பக்கம் உஸ்பேசி நம்ம விஜய் மனசை மாற்றிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கான விடை கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றதை கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.